நாம் தமிழர், நாம் எல்லாம் தமிழர். நான் கொஞ்சம் இப்போ அரசியலை பற்றின வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ ஒரு புதுசாக நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி வர்ற ஒரு கட்சியில் இருக்கிற தம்பி தங்கைகளுக்காக, அந்த ரசிகர்களுக்காக, தொண்டர்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பதிவு. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அவங்கவுங்க இதில் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பங்கு இருக்குது, சரிங்களா? நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன். தயவு செய்து இந்த புதுசாக வர்ற ஒரு முதல்வருக்காக குரல் கொடுக்குற உங்களுக்கான ஒரு பதிவு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிதல் இல்லாமல் நீங்கள்லாம் இருக்கிறீங்க, சரிங்களா? நீங்களும் என்னுடைய பிள்ளைங்கள் போல தான் இருப்பீங்க, சரிங்களா? என் குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்களோட புத்திகள் ஏதோ ஒரு பெரட்டலில் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கே தெரியாமல் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் புரியாமல் ஓடிட்டுருக்குறீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சில விஷயங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் நின்று கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. இதில் எனக்கே நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இந்த மாதிரி கட்சிக்காரவங்களுக்காக, இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்காக நீங்கள் இது பண்ணுங்கள், சரியாக இருங்க, புரிஞ்சுக்கோங்க, தேர்தலை எதனாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டதில் அதில் அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் ஒருத்தவங்களை நல்ல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேங்களா? அதனால் ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தராவது என்னோடய வீடியோ பார்த்து மனமாற்றங்கள் இருக்கலாம், வரலாம். அதனால் என்னுடைய பங்கை நான் வேலை பார்க்குறேன், சரிங்களா? இப்போ அவங்க கட்சிக்காரங்கள அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? எதை விட்டுட்டு வந்தார்ன்றதை ஒரு செகண்ட் யோசிங்க, சரிங்களா? அவர் சம்பாரித்து வச்சுருக்க காசு பல கோடி மில்லியனில் இருக்குது பணம். அவர் ஒன்றும் சும்மா கஷ்டம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன், சரிங்களா? கோடானு கோடி கணக்கில் பணம் இருக்குது. நல்ல மனைவி, அழகான மனைவி, 2 குழந்தைங்க, அழகு போல் அற்புதமாக குழந்தை கொடுத்துருக்காரு கடவுள். இதெல்லாம் அவரோட கொழுப்பாளனால் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு? கட்டின மனைவியே தள்ளி விட்டார், பிள்ளைங்கள தள்ளி விட்டார், அவர் தான் தள்ளியிருக்கிறார், சரிங்களா? அவர் அவரோட செயல்பாடு சரியில்லாமல் அவங்கள தள்ளி விட்டுருக்காரு. இப்போ அவர் நல்லா ஜாலியாக தான் இருக்கிறார், பல கோடி ரூபாய் கைவசம் இருக்குது. அவருக்கு தேவைக்கு நல்ல ஒரு துணைவியாரும் இருக்கிறாங்க, சரிங்களா? அவர் இஷ்டத்துக்கு வாடுறதுக்கு துணைவியாரும் இருக்கிறாங்க, கோடிகள் இருக்கிறது, துணைவியார் இருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. அவருக்கு இல்லாத ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? முதலமைச்சர்ன்ற அந்த மிகப்பெரிய ஒரு பவரை அவர் வாங்கிறதுக்கு வராரு, ஓகேங்களா? முதலமைச்சர்னு ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தாலுமேவும், சரிங்களா, அது ஒரு வரலாறில் பதிக்கப்பட்டுரும். இவங்க இந்த இதில் முதலமைச்சராக இருந்தாங்கன்றது வரலாறில் பதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பதிக்கப்படுறவங்க அப்படின்னு அந்த இவ்வளோ பணத்தையும் சம்பாரிச்சிட்டு அப்படி ஒரு வரலாறு படைக்கணுன்றதுக்காக, தான் ஒரு பெரிய முதலமைச்சராக காட்டுன்றதுக்காகத்தான் அவர் இப்போ வராரு. பணமெல்லாம் சம்பாரிச்சிட்டார், வேண்டிய பணம் சம்பாரிச்சிட்டார். அவருக்கு இப்போ புகழ், பேர் நிரந்தரப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு மெயின் செட்டில் தான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறார். மக்களுக்காக வந்திருக்காரு. சத்தியமாக மக்களே நீங்கள் நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் அரசியலில் மக்களுக்காக வராருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் பணம் சம்பாரிச்சிட்டாரு. உங்களை வச்சு உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கஷ்டத்தை பிடுங்கி பல கோடி ரூபா வச்சுருக்காரு. வச்சுட்டு இப்போ பெரிய முதலமைச்சராக ஆகணுன்றதுக்காக வராரு. அது பிச்சை எடுக்கிற வேலை இல்லை. முதலமைச்சர் என்பது பிச்சை எடுக்கிற வேலை இல்லை. ஐயோ பாவம், அவர் சொத்தெல்லாம் ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு எழுதி வச்சுட்டாரு. கஷ்டப்படுற அத்தனை பேருக்கு அவரோட சொத்தை சுத்தமாக எடுத்து எழுதி வச்சுட்டாரு. இந்த ஒரு படத்தில் ரஜினிகாந்த் அப்படித்தான் செய்வார். சொத்தை பூரா மக்களுக்கு எழுதி வச்சுட்டு வெளியில் சும்மா ஒரு கந்த துணியை மட்டும் பொத்திக்கிட்டு திரிவார், சரிங்களா? அப்படி வரவில்லை அவர் அப்படி வரவில்லை. சொத்தை பூரா ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு அவர் துண்டை பொத்திக்கிட்டு போகலை. அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குது? அவர் பெரிய ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கணும், நம்ம ஒரு பெரிய டான் ஆக்கணும், நம்ம ஒரு பவர்ஃபுல்லாக இதாகணுன்றதுக்காக தான் அவர் வாராரே தவிர உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. போகிற வயசு பிள்ளைங்கள்லாம் அழுகுறீங்க, ஐயோ அண்ணா எங்களுக்காக இந்த என்னம்மா கஷ்டப்பட்டிருக்காரு, என்ன கஷ்டப்பட்டிருக்காரு? நடிப்புமா கேவலமாக இருக்குமா அந்த நடிப்பு. சினிமாவில் நடிக்கும்போது கூட சூப்பராக இருந்துச்சுமா. அவர் சினிமாவில் நடிக்கும்போது செம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ நடிக்கிறார் பாருமா, இந்த நடிப்பு பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. மக்களை கொண்டு அவன் அதில் மேலே ஏறி ஒரு பிசாசின் உருவத்துக்கு வந்துட்டுருக்குறாமா.
ஒரு பிசாசு, அதாவது மக்களை கொள்கிற பிசாசு உருவத்தில் வந்துட்டு இருக்கிறான். இன்னும் எத்தனை பேரை கொல்ல போகிறானோ தெரியல. தேர்தலுக்கு இன்னும் 2 நாள் 3 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு வாயறிக்கை கூட வரலை. ரசிகர்களுக்கு ஒரு பதிவு கூட போடலை. எல்லாம் ஈயமாக துடிக்கிறீங்க, துடிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படியே என்னமோ நெருப்பில் வெட்டில் பூச்சாட்டம் துடிக்கிறீங்க. என்னத்தையோ அம்புட்டே உங்களுக்கு எழுதி வச்சுட்டு அவனுக்கு பிச்சைக்காரனாக பரதேசியாக போயிட்ட மாதிரி நினச்சி, ஐயோ அவனுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நினச்சி உருகுறீங்க. அப்படி ஒரு உருகுறீங்க. உங்களுக்கு ஒரு ஆறுதல்னு சொல்லலை, தைரியமாக இருங்கன்றதும் சொல்லலை. ஒரு தலைவனாக இருக்கிறவே சரியான முறையில் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் துடிக்கிறாங்க, அழுகுறாங்க, பிறல்றாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பதிவு போடுறதுக்கு அவனுக்கு வலிக்குதா? கோயிலில் போய் நீ போய் உருண்டுக்கிட்டு கிடக்குறியே, உங்களுக்காக உருண்டுட்டுருக்கான். உங்களுக்காம உருள்றியா? அவன் பெரிய ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்னு உங்களை ஏறி மிதித்து மேலே ஏறி நிற்கணும். உங்களை எத்தனை பேர்னாலும் கொள்றதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். எத்தனை பேரை வேணாலும் அவன் கொள்றதுக்கு ரெடியாக இருப்பான். நான் சொல்ல வர்றது ஓட்டு போட்டுட்டீங்க. அது யார் வராங்களோ வரலையோ அதுக்கப்புறம். ஆனால் இந்த இதில் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மனசு அடக்கத்துக்கு வாங்க, புரிதலுக்குள்ளே வாங்க. அவன் உங்களுக்காகலாம் ஒன்றும் பண்ணலை. உங்களுக்காக ஒரு மயிரை கூட அவன் பிடுங்கவே மாட்டான். புரியுதுங்களா? ஒரு மயிரை கூட அவன் பிடுங்க மாட்டான். அவன் நல்லா உங்களை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டான். இப்போ உங்களை வச்சு உங்களை கேனையாக்கி, கிறுக்காக்கி, பைத்தியக்காரனாக்கி அவன் முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு நல்லவங்க இருக்கிறாங்க, விட மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நல்லவங்க இருக்காங்க. 4 மிதித்து தள்ளிடுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஐயோ என்ன செஞ்சிட்டாரு இவர், யாருக்கு என்ன செஞ்சிட்டாரு, நம்ம ஏன் இப்படி கத்துறோம், நம்ம ஏன் இப்படி புலம்புறோம், நம்ம வெட்டி 1000 2000 டிக்கெட்டை கொடுத்து வாங்கி அவனை பணக்காரன் ஆக்கி விட்டுட்டு இன்றைக்கி நாம் பிச்சைக்காரங்களாம் உட்காந்து ரோடோட அலைஞ்சிட்டு கிடக்குறோம். இதெல்லாம் புரியுங்கம்மா. அவங்களை கேவலமாக பேசுகிறாங்க. சரிங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தற்கூரிய வீட்டுக்காகாதுங்க என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக அது எதுக்காக நீங்கள் இவனுக்காக எதுக்கு இந்த படி சொல்ல அமுக்குறீங்க சொல்லுங்கள்? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பாடு போட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்தா, உலகம் உங்களை தற்கூறி கேவலமாக உங்களை திட்டுறதுக்கு அவங்கள வளர்த்து வச்சுருக்குறாங்க. ஏம்மா உங்களெல்லாம் அதுக்காக வளர்த்துருக்கான். பொம்பளைலாம் நீங்களாம் பொம்பளை இல்லாமா? அவன் பெரிய நாணயமாம்மா. விரைக்க கத்துறீங்கம்மா. விரைக்குதுமா, உங்கள் நரம்படம் விரைக்குதும்மா. என்னம்மா விஷயம்? உன் குடும்பம் அவன் பொழப்பில் தான் ஓடுதா? அவன் கூட தான் உன் வாழ்க்கை ஓடிட்டுருக்குதா? ஏமா அந்த வடுப்பு படைக்கிற நீ? உனக்கு புரியல வந்து ஏமா நான் சொல்கிறேன். இப்போ அவன் நல்லவனாக இருந்தானா எந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டான் சொல்லுமா? இப்போ எந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டான்? சொத்து இல்லாதவனா, காசு இல்லாதவனா, எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லைங்களா? எல்லாமே இருக்குல்ல. இவனா அவனான்னு பேசினாலும் அதுக்கு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு வராதிங்க. சரிங்களா? நாங்கள் சினிமாக்காரில் நடிக்கிற எல்லாரையும் அப்படி தான் சொல்லுவோம். சினிமா நடிக்கிற அத்தனை பேரையும் அப்படி தான் வாயில் வரும். ஆமாம் அவன் நல்லா நடித்தான், அவன் இப்படி சொன்னான், அப்படி தான் வாயில் வரும். அப்படி தான் எங்களுக்கு எகர்த்தனமாக வருது. சரிங்களா? நீங்கள் முதல்ல நான் வந்து உங்களுக்கு பதிவு போடுறது எனக்காகவோ எதுக்காகவோலாம் ஒன்றும் கிடையாது. நான் 2 பிள்ளைங்களை வச்சுருக்கிறேன். சரிங்களா? பிள்ளைங்க இருக்குது, அதுகளோட மனப்பக்குவத்தெல்லாம் புரிஞ்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைங்க பூரா படிச்சுப்பிட்டு ஒரு சுத்த நாதாரியை பிடிச்சி ஓடிட்டுருக்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது. இதனால் தேர்தல் முடிவில் ஏதாவது அசக்கு பிசக்காக வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் மனசை விட்டுப்பட்டு ஐயோ தோத்துட்டாருன்னு நெஞ்சில் வாயில் அடிக்காதீங்க. அவன் சரியான 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நீங்கள் சொல்ல ஆட்சியில் இருக்கவங்களாம் அப்படித்தான் இருக்காங்கன்னு. அதெல்லாம் நமக்கு வேணான்றதை நல்லவங்களை தேடணும் நம்ம நினைக்கிறோம். நல்லவங்கள நம்ம தேடுன்றதான் நான் சொல்கிற வாழ்த்தை. அவன் என்ன இப்படி புறங்க ஆண்டாண்டு காலமாக மக்களுக்கு எந்த ஒரு நல்லது நடக்காமல் கெட்ட ஆட்சியாக தான் போயிட்டுருக்குது. புரிதலுக்குள்ளே வாங்க, நல்ல ஆட்சியை தேடுங்க. யார் நமக்காக நிற்பாங்கன்றதை யோசிங்க. எதெல்லாம் வந்து உண்மைன்றதை நம்புங்க. உண்மை எது பொய் எதுன்றதை நம்புங்க. சும்மா எங்கேயாவது யாராவது பிட்டுப்பட்டா எடுத்து போட்டால் இவன் என்ன பெரிய இவன்னு சொல்லி ஆடாதீங்க. அது நல்லது இல்லை. மக்களே, நான் என்னத்துக்காக இப்போ நான் சொல்ல வரேன்னா, யாரும் தேர்தலுக்கு அப்புறம் எந்த ஒரு அசம்பாவிதம் ஒரு உயிர் கூட போகக்கூடாது. சரிங்களா? தேர்தல் கொஞ்சம் முன்னப்போ நான் வந்தாலும் யாரும் இறந்து எதையாவது பண்ணியோ போகாதீங்க. உங்கள் வீட்டுக்கு பிள்ளைகளாக இருங்க. உங்கள் வீட்டாளுக்கு உங்களுக்காக இருக்கிறாங்க, உங்கள் தாய் தப்பி உங்களுக்காக இருக்காங்க, உங்கள் அக்கா தம்பிக்கு உங்களுக்காக இருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு எவனுக்காகவோ காசுக்காகவோ புகழுக்காகவோ எவனோ சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு உங்கள் உயிரை விட்டுறாதீங்க. சரிங்களா? நீங்கள் உயிரை விட்டிங்கன்னா அதை வச்சு அவன் மேலே ஏறித்தான் போவானே தவிர உங்களுக்காக ஒரு நாளும் அனுதாபப்பட மாட்டான். புரியுதுங்களா? உங்களுக்காக நான் திரும்ப பதிவு சொல்கிறது, திருந்துங்க. அது ஒரு சரியானது கல்ல. அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆட்சிக்கு வந்தால் சும்மா ஆட்சியில் வந்தவொடனே எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? சுற்றி என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமா?
அரசியல் பண்ணுறதுன்னா உங்களுக்கு சின்ன விஷயமா? ஒரு சைக்கிள் ஓட்ட பழகினாலுமே 10 நாள் பழகுனா தான் அந்த சைக்கிளவே ஓட்ட முடியும். அரசியல் என்று எப்படி? அது ஒரு பல கோடி மக்களை பிடிச்சி வச்சிருக்கிற அரசியல். சுற்றி உலக நாடு பூரா ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து பண்ணும், ஒவ்வொரு விஷயங்களையும் வாங்கும். திடீர்னு ஒரு சில நேரம் படை எடுக்கும். அதெல்லாம் எப்படிம்மா ஃபேஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? சுற்றி உலக சந்தை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எப்படிம்மா சரியாக முறையாக கொண்டு போவாங்க? இவருக்கு என்னம்மா தெரியும்? நீங்கள் உங்களை ரசிகராக இருக்கிற உங்களை பார்த்தே அரண்டுக்கிட்டு ஓடுற ஒரு மனுஷன் இத்தனை கோடி மக்களை எப்படிம்மா காப்பாற்ற முடியும்? இந்த புரிதல் வேண்டாமா? வராமல் போகலாம், அது வேறு விஷயம். இருக்கிறவங்க ரசிகராக இருக்கிறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு தயவுசெய்து எந்த ஒரு அசம்பாவித முடிவும் எடுக்காதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் எந்த கட்சி சார்ந்தவள் அல்ல. நான் ஒரு தாயா, இந்த மக்களில் ஒருத்தியாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. இதற்கெல்லாம் மேலாக நமக்குன்னு ஒரு புத்தியோடு யோசித்து செயல்படுறதுக்கு நீங்கள் நல்லா 1க்கு 10 தடவை யோசிங்க. நாம் தமிழர் என்னும் கட்சி மட்டும்தான் சிறப்பாக சரியாக செயல்படுது. அதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் தப்பாக எடுத்து வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளே ஆராய்ந்து போய் பாருங்கள். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, அடுத்து 5 வருஷம் இருக்குது. 5 வருஷமாக அவங்கள ஆராய்ஞ்சு பாருங்கள். சும்மா அவதூறு பேசாதீங்க, ஆராய்ங்க, புரிஞ்சுக்க பழகுங்க. பழகிட்டு அதுக்கப்புறமா நாம் தமிழர் கையில் எடுங்க. அது ஒன்று மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை மாற்றும். மிக சிறந்த ஆளுமை மிக்க ஆட்சி கொடுக்கும். ரொம்ப ஒரு திறமையான சக்தி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அங்கே தான் கடவுளின் செயல்பாடும் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலம் கடைசி காலமாக போயிட்டுருக்குது. குறிப்பிட்ட மக்களை தான் கடவுள் கையில் எடுப்பார். அந்த குறிப்பிட்ட மக்கள் நீங்களாகவும் இருக்க முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? வீணா இதுக்குள்ளே போயிடாதீங்க, சரிங்களா? சுனாமி, இதுக்கப்புறம் ஒரு கொரோனா ஒரு நோய், இந்த மாதிரிலாம் மக்கள் கண்டுக்க தெரியாமல் போனது மாதிரி போயிடாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, நல்ல மக்களாக மாறுங்க, நல்ல ஒரு இதுக்குள்ளே வர பழங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.